ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎல்வி கிரியேஷன்ஸ். இந்த இயர் நம்ம ரெடி பண்ண கொலு ஸ்டெப் கவரோட ஸ்டெப்போட மாடல் இதுதான். இதோட அளவுலாம் எனக்கு லாஸ்ட் இயரே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பீஸ் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து 7 ஸ்டெப்ஸு அண்ட் இதோட ஒவ்வொரு படிக்கட்டோட அகலமும் வந்து 62 இன்ச்சு, அதாவது 5 அடியை விட அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத் கட் பண்ணியிருக்கேன். 4 பீஸை ஜாயின் பண்ணி இவ்வளோ லென்த்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே பேக் ஃபால் ஒரு ஸ்டெப்பு கவர் ஆகிற மாதிரி அதுவும் வந்துடும். இது வந்து இப்போ ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. பிகாஸ் இதை விரித்து வைக்க இடம் இல்லை, அதனால இப்போ ஃபோல்டிங்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சைட் பீஸ்க்கு கிளாத்தோட விட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். விட்டிலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்போட அளவும் வந்து 1 ஃபீட்டு. பட் ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 10 இன்ச்சு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தையலுக்கும் விட்டு 3, 4, ஸோ 5th ஸ்டெப் ஒரு 3 இன்ச் வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ அப்போ மீதி வந்து இந்த பார்ட் எடுத்துன்னு வந்து அப்படியே கீழே வச்சு நம்ம மீதி ஸ்டெப்பை கட் பண்ணாக்கா கிளாத்து வந்து அந்தளவுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடில் இருந்த பீஸை தான் மேலே கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் 4 ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 5th ஸ்டெப்புக்கு 3 இன்ச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மீதி எடுத்துன்னு வந்து இந்த கிளாத்தோட ஜாயின் பண்ணி நமக்கு எத்தனை ஸ்டெப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் 4 ஸ்டெப் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு 5வது ஸ்டெப்புக்கு எவ்வளோ தேவையோ அதை இந்த மாதிரி கரெக்ட் சைஸ்க்கு வச்சுட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஸ்டெப்போட அளவு வந்து 15 இன்ச்சு. ஸோ அதனால இந்த எக்ஸ்ட்ரா இவ்வளோ எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிறத அப்படியே கீழ்ப்பக்கம் ஃபோல்ட் பண்ணி தைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த உடனே இது எந்த சைடுக்கு மேட்சிங் பீஸுன்றதை நம்ம உடனே எழுதி வச்சிடணும், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து இந்த 2 பீஸும் ரைட் சைடு. இதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கு 2 பீஸை நம்ம ரெடி பண்ணணும். லெஃப்ட் சைடுக்கு ரெடி பண்ணும்போது ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் மேலேயே வந்து இது மேலே வச்சு கரெக்டான சைஸ்க்கு அப்படியே ப்ராப்பராக வச்சு செட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த அளவுலாம் கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாத்துலேயும் நம்ம ஏற்கனவே வந்து தையலுக்கும் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம அது மேலேயே தையல் போடும்போது இன்னும் ஈவனாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை கட் பண்ணிடலாம். இது வந்து லெஃப்ட் சைடுக்கு. இதே மாதிரி பாட்டம் பீஸ்க்கும் இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணும்போதும் சைடு மாறாமல், உள்ள வெளியே சைடு மாறாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஸோ இது லெஃப்ட் ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து ரைட். நம்ம தைக்கும்போது மேலேருந்து தான் தைச்சிட்டு வருவோம். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சென்டர் பீஸில் வந்து பேக் சைட் ஃபால்க்கு ஒரு 10 இன்ச்சுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். அந்தளவு விட்டுட்டு தான் 2 சைட் ஸ்டெப்ஸுக்கும் 2 சைட் பீஸையும் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடில் தைக்கும்போது ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் வரும், இந்த கட் இருக்கிற பீஸ் வந்து மேல் பக்கம் வரும். ஸோ அந்த ஈவனாக அந்த கட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே லைன் ட்ரா பண்ணியிருக்க இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே இதுலேயும் அதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸில் சின்ன லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு திருப்பறது ஈஸியாக இருக்கும். ஸோ சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை தைக்கும்போது ஆன் டாட்டில் கரெக்டாக முடிக்கணும். முடிச்சுட்டு இதை அப்படியே நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். இது நான் வந்து கையில் கேமரா வச்சுட்டு திருப்பறதுனால கஷ்டமாக இருக்குது. பட் இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த பிசுறுலாம் இல்லாத மாதிரி, சுருக்கெல்லாம் இல்லாத மாதிரி வச்சுட்டு
இந்த லைன் கரெக்டாக 2 கிளாத்தும் மேட்சிங்காக இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ அடுத்த இடத்துல வந்து எல் ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி எல் ஷேப் வரும்போது தையல் எங்கே போடணுமோ அதே மாதிரி கீழே டாட் வச்சுட்டு இந்த சைடில் வந்து மார்க் பண்ணிக்கணும். லைன் கிராஸ் லைன் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல சின்ன கட் கொடுத்துட்டு கிளாத்தை டர்ன் பண்ணணும். ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் பாட்டம் சுத்தூர எங்கெல்லாம் வந்து எட்ஜஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிட்டு பின்னாடி கயிறெல்லாம் தைச்சிட்டா நமக்கு கவர் ரெடி ஆகிடும். இதுதான் கவரோட ஃபைனல் அவுட்புட். பேக் சைடில் கட்டுறதுக்கு 3 நாட் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதுலேயே நான் வந்து எழுதியிருக்கேன் ஸோ தட் இது போடும்போதே ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பேக் ஃபால். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பேக் ஃபால் 1 ஃபீட் வரைக்கும் கவர் ஆகும். இப்போ நான் மடித்து அயன் பண்ணியிருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேக் ஃபால் வித் மேலே ஸ்டெப்புலேருந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நோட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி 7 ஸ்டெப் இருக்குது. கவர் போடும்போது இதை அப்படியே கொண்டு வந்து கீழ் ஸ்டெப்பில் வச்சுட்டு கீழ் ஸ்டெப்லேருந்து அந்த ஸ்டெப்போடதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் மேல் ஸ்டெப்புக்கு கொண்டு போய் வச்சுட்டணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த மாதிரி தூக்கி தூக்கி வச்சுட்டு கடைசி ஸ்டெப்பில் வரும்போது பேக் ஃபால் இருக்கும், அதை அப்படியே போட்டுடலாம். அதே மாதிரி ரிவர்ஸில் மடிக்கும் போதும் மேல் ஸ்டெப்லேருந்து எடுத்து அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டே வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். பட் இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா மடிச்சிக்கலாம் அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டமும் மடிக்கிறது. சம்டைம்ஸ் அதை நமக்கு மடிக்க முடியாத மாதிரி கூட போகலாம். அயன் பண்ணிவிட்டு பேக் பண்ணிடுறேன். ஸோ எவ்ரி இயர் அப்படியே போட்ட மாதிரியே போட்டுட்டு அப்படியே ப்ராப்பராக எடுத்து வச்சிடலாம். இது நம்ம நிறைய வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு போடுறதுக்கே வந்து மேக்ஸிமம் 2 to 5 minutes தான் ஆகும். ஸோ நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும் இந்த கவர். உங்களுக்கும் இந்த மாதிரி கவர் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் அனுப்புகிறேன். அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணுன்ற டீட்டெயில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் சொல்வேன். அண்ட் அதை இந்த வருஷம் எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு சொல்லுவேன். பிகாஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பிகாஸ் இந்த முறை எனக்கு லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துட்டு நிறைய கால்ஸ் வந்தது. ஆனால் நிறைய பேர்கிட்ட வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னால் பண்ணி கொடுக்க முடியல. இது வந்து ரஃப் மெஷர்மெண்ட்ஸை வச்சு ஜஸ்ட் லைக் தட் 4 feet 5 feet அப்படின்னு சொல்கிறத வச்சு பண்ண முடியாது. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இருந்தால் தான் கரெக்டான சைஸ்க்கு பர்ஃபெக்டான கவர் ரெடி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வருஷம் இல்லைனா கூட உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கணும்னு தேவை இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கொலு படிக்கட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். எதர் அதுக்கு எனக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும், அது எப்படி எடுக்கணுன்ற டீட்டெயில் போடுறேன். ஸோ இந்த வருஷம் கொலு முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.